நம்ம இன்றைக்கி இட்லி மாவு தோசையில் குழிப்பணியாரம் செய்யலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நவீன் என்பா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழிப்பணியாரம் செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற இட்லி தோசை மாவை 2 கப் வெளியே எடுத்து வச்சு புளிக்க வச்சுக்கோங்க. அது புளிச்சதுக்கப்புறமா மறுநாள் எடுத்து நம்ம குழிப்பணியாரம் செய்யலாம். அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை காய்க்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னா 2 ஏலக்காவும் போட்டு அதோடையே சேர்த்து 2 கிளாஸ் வரைக்கும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதோட நமக்கு தேவையான அளவு சுகருக்கு பதிலாக நான் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் சுகர் யூஸ் பண்ணுறதும் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் வெல்லம் போட்டு செஞ்சால் இன்னொரு சுவை ரொம்ப ருசியாகவே இருக்கும். நான் வெல்லம் போட்டு அதோட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பாயில் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கன்சிஸ்டன்சிலே நல்லா பாயில் ஆகி வரும். உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பாயில் ஆகிட்டு இருக்குன்னு. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அப்டேட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வெள்ளம் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விட்டுறாதீங்க, கைவிட்டே நல்லா தீஞ்சிரும். அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி வருங்க. வெல்லம் எந்த துண்டும் இல்லாமல் நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம குழிப்பணியாரம் நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம குழிப்பணியாரத்தில் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லி தோசை மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம காய்ச்சி ஆறக்கூடிய அடுப்புலேருந்து இறக்கணும் உடனே இதை மிக்ஸ் பண்ணிடணுங்க. இல்லைன்னா நல்லா உறைஞ்சிருங்க, அப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் சூடாக இருக்கும்போதே நல்ல மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கொட்டிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை ஓரமாக வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம குழிப்பணியார கல்லை வாஷ் பண்ணி எடுத்து கேஸ் பற்றி வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் எப்போவுமே வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கல்லை நல்லா வாஷ் பண்ணி வைங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் இதில் சேர்க்கணுங்க. எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நம்ம ஹெல்த்தியாகவே இருக்கும். எண்ணெய் நல்லா தாராளமாகவே சேருங்க. அப்போ தான் நமக்கு குழிப்பணியாரம் நல்லா வேகும். அதே மாதிரி ஒட்டாமையும் வரும். கல்லிருந்து எள்ளை தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதே நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா கூட இன்னும் நல்ல உடம்பு ஹெல்த்தியாக தான் இருக்கும். நான் இது நார்மலுக்கு நம்ம சமைக்கிற குக்கிங் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கரண்டியால் ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரு கிளாஸில் அதை ஃபில் பண்ணி நான் கிளாஸ் மூலியமாகவே அதில் ஊற்றிடுவாங்க. ஏன்னா எனக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சிலவங்க கரண்டியால் ஊற்றி குழியில் ஊற்றிட்டு இருப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கிளாஸில் எடுத்து வச்சுருக்க மாவை குழிப்பணியார கலத்தில் ஃபில் பண்ணிக்கலாங்க. எல்லா சைடும் ஈவனாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அதை பார்க்க எண்ணெய் எப்படி மேலே சுற்றி மாவுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி வெந்துட்டுருக்கு. அதேமாதிரி தட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஏன்னா குயிக்காகவே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ மூடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லா பஃபியாக நல்லா வெந்துட்டுங்க. இப்போ நம்ம திருப்பி போடலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, கரெக்டான கன்சிஸ்டன்சியோடு எல்லாம் பண்ணிங்கன்னா நமக்கு கல்லில் மாவு ஒட்டாமல்
நம்ம திருப்பின உடனே வந்துடுங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம எப்படி ஒரு சிலவங்க வந்து இதை வச்சு குச்சி எடுத்து எடுக்கவே, ஏன்னா எனக்கும் சம்டைம்ஸ் அப்படி தான் ஆகும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும், நல்லா வெந்த இடத்துல பார்த்து நம்ம திருப்பி விட்டோன்னா அது ரொட்டேட் ஆகிடும். பாருங்கள், அந்த குழிப்பணியாரத்தில் இந்த கரெக்டான வைக்கிறதுக்கு தாங்க ரொம்ப நேரமாக இருக்கும். பட் அதுக்கு தான் பொறுமையாக இதை பார்த்து பண்ணி இதுவே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம ஒன்று எடுத்து திருப்பத்துக்குள்ளேயே மற்றதெல்லாம் தீஞ்சி வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தான் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடு எல்லாத்தையும் திருப்பி போட்டால் நல்ல அபோட் சைடும் நல்லா வேக வச்சாச்சு. நல்லா இதுவும் வெந்துட்டு, இது வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை குச்சால் குத்தியே எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கும்போதே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நம்ம ஆப்போசிட் சைடு வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வந்துட்டு ஈஸியாக அப்படியே எடுத்து எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டுடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் செஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெயும் கண்டிப்பாக ஊற்றுருங்க. ஆனால் வாட்டி ஊற்றுற எண்ணெயோட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது தான் நமக்கு கல்லில் வந்து அந்த பிடிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணோம். பட் 2வது வாட்டி ஊற்றும்போது கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மாவையும் நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அதே மாதிரி எல்லா சைடும் ஈவனாகவே ஊற்றிக்கலாம். ஒரு சைடு கம்மியாக அதிகமாகலாம் ஊற்றாதீங்க, ஈவனாக ஒரே இதில் ஊற்றுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இல்லைன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு. வெந்ததுக்கப்புறம் இதே நம்ம திருப்பி விட்டுருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். பாய்.